கோடைக்காலம் நெருங்கும் முன்பே சன்ஸ்கிரீன் பற்றிய பேச்சு அதிகமாக அடிபடத் தொடங்கி விடுகிறது. ஏனென்றால் கோடை வெயிலின் தாக்குதலில் இருந்து பெரும்பாலான பெண்கள் தங்கள் சருமத்தை காக்க இந்த சன்ஸ்கிரீன் கிரீம்களைத்தான் நம்பியிருக்கிறார்கள். சன்ஸ்கிரீனை வாங்கும் போதும் பயன்படுத்தும் போதும் பெண்கள் கவனிக்க வேண்டியவை: வெயிலில் வெளியே செல்வதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பே சன்ஸ்கிரீன் கிரீமை பூசிவிடுங்கள். சருமத்தோடு சேர்ந்து இது செயல்பட 10 நிமிடங்கள் தேவை. வெயிலில் வெளியே போய்விட்டு வீடு திரும்பியதும் முதல் வேலையாக அதை துடைத்து நீக்கிவிடுங்கள். வெயிலில் இருந்து முகத்திற்கு மட்டுமே பாதுகாப்பு தேவை என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் கழுத்து, கழுத்தின் பின்பகுதி, கைகள், கால்பாதங்கள் போன்றவைகளிலும் வெயில் பாதிக்கும். அவைகளும் சன்ஸ்கிரீன் மூலம் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகள்தான். ஒருமுறை வெயிலில் போய்விட்டு திரும்பியதும் கிரீமை துடைத்து அப்புறப்படுத்திவிட்டு அடுத்து வெயிலில் செல்ல வேண்டியதிருந்தால் மீண்டும் பூசிக்கொள்ளுங்கள். சருமத்தை 3 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். அவை எண்ணெய்த்தன்மை கொண்டது, வறண்டது, சாதாரணமானது. இதில் உங்கள் சருமம் எந்த வகையானது, ஸ்கின் டோன் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து அதற்கு தக்கபடியான சன்ஸ்கிரீனை தேர்ந்தெடுக்க வேண்டும். வறண்ட சருமம் கொண்டவர்கள் லோஷனை பயன்படுத்துவது நல்லது. கிரீமை விட லோஷன் அதிக எண்ணெய்த்தன்மை கொண்டதாக இருப்பதால் சருமம் அதிகம் வறண்டு போகாமலும் பாதுகாக்கும். எண்ணெய்த்தன்மையான சருமம் கொண்டவர்கள் கிரீம் அல்லது ஜெல் வடிவிலான சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம். சன்ஸ்கிரீன் பயன்படுத்தும் போது அதோடு சேர்த்து அழகுக்காக வேறு எந்த கிரீமும் பயன்படுத்த வேண்டியதில்லை. சில வகை சன்ஸ்கிரீன் கிரீம்களில் ஃபேர்னஸ் கிரீம் கலந்தும் விற்பனை செய்கிறார்கள். அதனை பயன்படுத்தும் போது ஃபவுண்டேஷனும் உபயோகிக்கலாம். காலாவதி தேதியை பார்த்து வாங்குங்கள். பழையதை வாங்கி பயன்படுத்தி விடாதீர்கள். கோடை காலத்தில் மட்டுமல்ல, இதர பருவ காலங்களிலும் வெயிலில் வெளியே செல்லும் போது சன்ஸ்கிரீன் பயன்படுத்துங்கள். வீட்டுப் பொருட்களை பயன்படுத்தியும் சருமத்தை பாதுகாக்கலாம். கற்றாழை சாறை எடுத்து சருமத்தில் தேய்ப்பது நல்ல பலனை தரும். வெயிலில் வெளியே போய்விட்டு வீடு திரும்பியதும் கடலை மாவில் தயிர் கலந்து முகத்தில் பூசி 10 நிமிடங்கள் கழித்து கழுவி விடுங்கள். சிறுபயறு மாவில் எலுமிச்சை சாறு கலந்து பிசைந்து முகத்தில் பூசி உலர்ந்த பின்பு கழுவுவதும் சருமத்தை ஜொலிக்கச் செய்யும். மேலும் இது போன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.